பவன் கல்யாண் அரசியலுக்கு போயிட்டாரு. அது மாதிரி சிரஞ்சீவி அரசியல் போயிட்டாரு. அவருடைய சிரஞ்சீவியோட பிள்ளைகள் அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், என்டி ராமரோட பிள்ளைகள்லாம் வந்தாச்சு. இப்பொழுது விஜய் தேவர்கொண்டா அது மாதிரி உள்ள நண்பர்கள் இப்போ நான் திரைப்படத்துக்கு நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. விஜய் தேவர்கொண்டாவுடைய ஃபுல் ஆக்ஷன் ப்ளஸ் த்ரில்லர் ஃபைட்டு ஹிஸ்டாரிக்கல் படம் ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் எதை கொடுக்கலாம்? சாதாரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை உலக இப்போ என்ன பேன் இண்டியா என்ற படம் போக இப்போ உலக படமாக ஆகக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் நிறைய குறிப்பாக தெலுங்கு, கன்னடம், தமிழ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆமாம், ஏன்னா திரையுலகத்திலேயே நாடக முக்கியமான பங்கு வைத்தவர்கள் நம்ம மனிதர்கள். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இப்போ என்ன பண்ண கிங்டம், அதாவது என்னாச்சுன்னா சாம்ராஜ்யம், அசோக சக்கரவர்த்தியின் சாம்ராஜ்யம் மாதிரி சாம்ராஜ்யம். என்னையா சாம்ராஜ்யம்? உலகத்தை கவனத்தை ஈர்த்தது இந்திய அளவில் இருக்குன்னு பார்த்தா அது சம்பந்தப்பட்ட நாடும் அந்த இனமும் என்னன்னா இலங்கை தமிழர்கள், ஈழ தமிழர்கள். ஆமாம், அதை பற்றி ஒரு கதை பண்ணும். ஆமாம், அப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க. என்ன தான் சாம்ராஜ்யம், கிங்டம். இதில் ஹீரோ ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். அவர் தன்மானம் மிக்கவர், உணர்வுபூர்வமாக எதையும் ஆராயக்கூடியவர். அவர் தான் ஹீரோ பண்ணுறாரு. அவர் தனது இளம் வயதில் சின்ன வயசில் தன்னுடைய அண்ணனை பார்க்கணும், கூட இருந்து பிறந்த அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அண்ணன் என்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. என்னென்னா அப்பாவை கொலை செய்து விடுகிறார். சின்ன வயசு அம்மாவை போட்டு எப்போ பார்த்தா அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணிட்டு கிடைக்கிறது, அதை பொறுக்கிறது இல்லை, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, முரட்டுத்தனமாக தண்ணி அடித்து அடிக்கிறது. இதை அந்த பிள்ளைகள் சிறுவர்கள் பார்த்து விட்டு அருவாள் எடுத்து காலி பண்ணிடு. இது அருவாள் எடுத்து காலி பண்ணது யார் என்பது 2 பேரில் ஒருத்தர் போயிட்டார். யார்? ஓகே, அண்ணன் மேலே ரொம்ப எப்போதும் பயபக்தியாக இருந்து கொண்டிருப்பார். அந்த ஆசை, பாசம், ஒரு ஈக்குவல் ஏஜ்னால் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, பல விஷயங்கள். அப்படி ஒரு அண்ணன் இல்லாமல் போய் விடுகிறார். இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்கிறது? இதுதான் கணக்கு. இந்த கணக்கு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடியவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எப்போதும் அந்த ஹையர் அபிஷியல்ஸாக கை நீட்டிடுறார். ஹையர் அபிஷியல் என்னன்னா, ஆனாலும் அவருடைய நேர்மை, அவருடைய வீரத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ஒரு முக்கிய உளவுத்துறையோட தலைவர் என்ன செய்கிறாரு, உனக்கு ஒரு அண்ணனை பார்க்கணும், உன் அண்ணனை காப்பாற்றணும், உன்னுடைய ஆசை எனக்கு புரியுது. ஆமாம், உன்னுடைய சின்ன வயசு வேலைகள் என்ன தெரியுது. இப்போ என்ன செய்ய போகிற? உனக்கு மீட்பதற்கு உனக்கு வாய்ப்பு வசதிகள் தருகிறது. ஆமாம், ஆனால் ஒன்று, அவர் எங்கே சென்றிருக்கிறாரோ அங்கே அந்த மக்களோடு சென்றிருக்கிறார். அந்த மக்கள் இவரை தெய்வமாக, தலைவனாக, ஒரு மாமன்னனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரும் உன்கிட்ட வரமாட்டார். ஆனாலும் அந்த மக்களை காப்பாற்றினால் உங்கள் அண்ணனை காப்பாற்றலாம், உங்கள் அண்ணனை காப்பாற்றினா அப்படி ஒரு சூழ்நிலை. போகிறார், எங்கள் இலங்கை போகிறார். அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் தமிழர்களை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி கடத்தலுக்கும் அடிதடிக்கும் குத்துவெட்டுக்கும் இவர்களை பயன்படுத்தி விட்டு அவருக்கு தேவையான உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அங்கே மட்டும் இல்லை, இங்கே அப்படிதான். அரசியல் கட்சியில் இருந்தாலும் அப்படி தானே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? இருக்கிறவரையும் பயன்படுத்த வேண்டியது. அவனுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணால் எந்த காலத்திலையும் பண்ணுறதே இல்லை. இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறை அங்கேயும் பின்பற்றப்படுகிறது. அவர் போனவர் அண்ணனை காப்பாற்றினாரா, அவர் கல்யாணம் ஆகி அவர் மனைவியை காப்பாற்றினாரா, அவர் பிள்ளையை காப்பாற்றினாரா, அந்த மக்களை காப்பாற்றினாரா, திரும்பி வந்தாரா, வரவில்லையா, வந்தபோது என்ன, வரவில்லை என்றால் என்ன? இதுதான் கதை. இதில் நம்ம எது சொன்னால் கூட ஸ்பாய்லர் ஆகிடும். அந்த படம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாம், பிரம்மாண்டம் என்பதுக்கு இன்னொரு அண்மை காலத்து படத்தில் அது ஒரு படம். ஆமாம், இதை யார் இயக்கியிருக்கிறாரு, செஞ்சுருக்காங்க, சத்யதேவ் பாக்கியஸ்ரீ செஞ்சுருக்காங்க. அதாவது அங்கே தயாரிச்சிருக்காங்க. அது இயக்குனர் கௌதம் தினாரி இயக்கியிருக்கிறார். மிக பிரம்மாண்டமான படங்களை இயக்கியவர். என்ன சொல்ல போனால் பேன் இண்டியா அளவுக்கு போய் பேன் வேர்ல்டு அளவில் போயிருக்கு. டிஓபி கிரீஷ் கங்காதர். ஆமாம், அவரும் ஜோமனும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே அந்த டெக்ஸ்சர் என்னதான் கேமராமேன் இருந்தால், அனிருத் இசை என்னதான் டெக்ஸ்சர் கொடுக்க வேண்டியதா கேமராமேன் இருந்தாலும் கலரிஸ்டோட ரோல் மேஜர் பெரிய ரோலாக இருக்கும். ஆமாம், ஆரம்பத்தில் இந்த டோன் செஃபியா டோன் இல்லாமல், ரெகுலர் டோன் இல்லாமல் நடுவில் கொடுக்கப்பட்டதே அந்த காலகட்டத்துக்கு எடுத்து செல்கிறது. இது எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம், குழந்தைகளும் பார்க்கலாம். அடிதடி குத்துவட்டி இருந்தாலும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் குழந்தைகள் கதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. சீரியலை பார்த்து மூக்கை சிந்தி வச்சுக்கிட்டு அது கண்ணீர் விட்டு அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு படத்தினோட சொல்லுவார், விவேக்கு சொல்லுவார், எந்த அளவுக்கு டிவியில் லயிச்சு போகிறாங்கன்னா, ஏமா என் கற்பு கடவாயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாப்புல ஒரு அம்மணி.
அது சொல்ல ஏமா அந்த பையன் ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தப்போ என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கற்புக்கரசி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு டிவியில் ஐக்கியமாகி இருக்கிறார். இளைஞர்கள் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஷார்ட்ஸு, அந்த நிறைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர்களை கொண்டு வர வேண்டும். ஈவன் தியேட்டரில் உட்கார்ந்தாலும் அதை தான் பார்க்குறான். அவர்களை திரைப்பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி ஒரு திரைப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை யார் யார் பார்க்கலான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். எல்லா வயது, எல்லா உறவுகள் சேர்ந்தும் பார்க்கலாம், தனித்தனியும் பார்க்கலாம். தியேட்டரில் பார்த்தா நல்ல எஃபெக்ட். டிவியில் வரும் ஒரு காலத்தில், ஒரு காலம் இல்லை, 15-20 நாள், ஒரு மாதத்தில் வந்துடுது. அடுத்தாப்புல இங்கே ஓடிடியில் வந்துடுது. ஆனாலும் தியேட்டரில் பார்க்கக்கூடிய எஃபெக்ட் எங்கேயும் கிடைக்காது. பார்த்து